சங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2024 நவம்பரில் நடந்த அமெரிக்க தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்றார். ஜனவரி 20 அவர் அதிபராக பதவியேற்க உள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் ஓட்டு போடுபவர்களுக்கு பல வாக்குறுதிகள் தந்தார். மீண்டும் அதிபரானால் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்பும் பணிகள் நடக்கும், அதற்காக ராணுவ உதவியும் கேட்பேன் என ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவில் லட்சக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருப்பதால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்தார். ஜனவரி 20 ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றவுடன் அமெரிக்கா குடியேற்ற கொள்கையில் மாற்றங்களை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல பொருளாதார கொள்கைகள், விசா நடைமுறைகள், முறைகேடாக அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவது, குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களை அமெரிக்கா வர தடை விதிப்பது, கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் முறையில் மாற்றம் கொண்டு வருவது போன்றவற்றிலும் ட்ரம்ப் முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்கா பல்கலைக்கழகங்களில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களும் வெளிநாட்டு பணியாளர்களும் கலக்கத்தில் உள்ளனர். ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்கா வந்துவிடும்படி அந்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி உள்ளன. ஒருவேளை மாணவர்களுக்கான விசா விதிகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டால் விடுமுறைக்கு தாயகம் சென்றுள்ள மாணவர்கள் மீண்டும் தூதரகங்களில் விசாவுக்காக விண்ணப்பம் செய்து அமெரிக்கா வந்து சேர தாமதமாகலாம். அந்த சிரமங்களை தவிர்க்கவே ட்ரம்ப் பதவியேற்கும் முன் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்துவிடும்படி மாணவர்களை கல்வி நிறுவனங்கள் அழைத்துள்ளன. உயர்கல்வி படிக்க விரும்பும் இந்திய மாணவர்களுக்கு அமெரிக்கா சிறந்த இடமாக இருக்கிறது. 3,31,602 இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் கல்வி நிறுவனங்களில் படிக்கின்றனர். கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இது 23% அதிகம். இதற்கு முன் சீன மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் அமெரிக்கா கல்வி நிலையங்களில் படித்தனர். அவர்களை விஞ்சி இந்திய மாணவர்கள் அதிக அளவு அமெரிக்கா உயர்கல்வி நிலையங்களில் படித்து வருகின்றனர். அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களில் மொத்தமாக 54% பேர் இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.